Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. உலகத்தை முழுவதும் கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு ஒரு மனிதனுக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அவன் சாதாரண மனிதன் இருக்க மாட்டான், அவன் வரலாறு ஆகிவிடுவான். அந்த மனிதன்தான் அலெக்சாண்டர் த கிரேட். ஆனால் உலகத்தை வென்ற அந்த மன்னன் ஏன் இந்தியாவை முழுவதும் கைப்பற்றவில்லை? இதுதான் இன்றைக்கும் பதில் தேடும் ஒரு மர்மம். கிமு 356 ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் சாதாரண குழந்தை இல்லை, அவன் உலகத்தை மாற்றப் போகிறான். அவனின் தந்தை பிலிப் II ஆஃப் மாசிடான். அவனின் ஆசான் அரிஸ்டாட்டில். அவன் கற்றது புத்தகம் மட்டுமில்லை, அவன் கற்றது உலகத்தை எப்படி வெல்ல வேண்டும் என்று. கிரீஸ், பெர்ஷியா, எகிப்து ஒவ்வொரு நாட்டையும் அவர் கைப்பற்றினார். அவருக்கு தோல்வி என்றே தெரியாது. அவர் வந்த இடமெல்லாம் ஒரே விஷயம் நடந்தது: வெற்றி, வெற்றி, வெற்றி. அவரின் அடுத்த இலக்கு இந்தியா, ஒரு மர்மமான நாடு, பெரிய அரசுகள், அதிரடி படைகள். அங்கு அவருக்கு எதிராக நின்றவர் ஒரு வீர மன்னன், போரஸ். கிமு 326 பேட்டில் ஆஃப் த ஹைடாஸ்பிஸ். இது ஒரு சாதாரண போர் இல்லை. மழை பெய்கிறது, நதி கொந்தளிக்கிறது, மண் சதுப்பு ஆகிறது. அந்த நேரத்தில் இந்தியாவின் சக்தி வெளிப்படுகிறது. யானைகள். அலெக்சாண்டரின் படை இதுவரை இப்படி ஒரு போரை கண்டதே இல்லை. போர் முடிந்தது, அலெக்சாண்டர் வென்றார். ஆனால் அந்த வெற்றி எளிதானது இல்லை. அதற்குப் பிறகு நடந்ததே இந்த கதையின் முக்கியமான பகுதி. சோல்ஜர்ஸ் ஃபியர். பல ஆண்டுகள் போர், சோர்ந்த படைவீரர்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இனி முடியாது. நேச்சர் வெர்சஸ் ஆர்மி. இந்தியாவின் மழை, காடு, வெப்பம், இது அவர்களுக்கு ஒரு புதிய உலகம், ஒரு கடினமான சோதனை. யானைகள். அது ஒரு ஆயுதமில்லை, அது ஒரு பயம். ஒவ்வொரு போரிலும் அது மரணத்தை கொண்டு வந்தது. த பிக்கெஸ்ட் த்ரெட். அந்த நேரத்தில் ஒரு பெரிய செய்தி வந்தது. நந்தா எம்பயர். ஆயிரக்கணக்கான யானைகள், லட்சக்கணக்கான படைகள். அதை கேட்டதும் அலெக்சாண்டரின் படை நடுங்கியது. அலெக்சாண்டர் புரிந்து கொண்டார், இந்தியா வெல்ல முடியும், ஆனால் என் படையை இழந்துதான். அவர் ஒரு முடிவெடுத்தார், திரும்ப வேண்டும். பீஸ் நதிக்கரையில் ஒரு உலக வெற்றி வீரன் நின்றான். அவன் திரும்பிப் பார்த்தான். அவன் கனவு அங்கேயே நின்றது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு அலெக்சாண்டர் த கிரேட் இறந்தார். ஆனால் அவரின் ஒரு கேள்வி இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவர் இந்தியாவை வென்றிருக்க முடியுமா? அலெக்சாண்டர் தோல்வி அடைந்தாரா? இல்லை. ஆனால் இந்தியா அவரை நிறுத்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.